கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தளத்தில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை உண்மையான புத்திரர்களாய் ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பதில்லையா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறதினால் அவர்கள் நல்வழியில் நடக்க வேண்டும், நல்லவர்களாக வளர்ந்து நமக்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று பிள்ளைகளை சிட்சிப்பார். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுபோல நம்மை படைத்த தேவனும் நாம் தவறான வழியில் நடக்க முற்படும்போது சிட்சைகளை தருவார். அதை நாம் வெறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அது ஏன் நடக்கிறது என்பதை உணர்ந்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சிட்சைகளை ஏற்று நடக்கும் பிள்ளைகளை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளை தண்டிக்காமல் இருப்பதில்லை. அதுபோல தேவனும் தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த சிட்சிப்பார். தேவனுடைய சிட்சையை பாரமாக கருதக்கூடாது. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிறார். எந்த மனிதனையும் தண்டிக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அவர்களுக்கு பயந்து நடக்கிறோம். சிட்சைக்கு பயந்து தப்பு செய்யாமல் அவரோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம். உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் நம்மை கண்டித்து திருத்துகிறார்கள். நாம் அவர்களுக்கு அஞ்சி நடக்கிறோம். நாம் கீழ்ப்படியாதவராய் ஜீவித்தோம் என்றால் நம்முடைய சரீரத்தின் தகப்பன் கண்டித்து நம்மை சிட்சிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களை விட மேலானவர் அல்லவா? இவர்கள் சரீரத்தின் தகப்பன்மார்கள். நம்முடைய கர்த்தரோ ஆவியின் பிதாவாயிருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கு பயந்து நடக்கிற நாம் ஆவியின் பிதாவாகிய கர்த்தருக்கு வெகு அதிகமாய் பயந்து பயபக்தியோடு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமல்லவா? கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நம்மிடத்தில் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை கொஞ்ச காலம்தான் சிட்சிப்பார்கள். நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் வரையில்தான் சிட்சிப்பார்கள். நாம் பெரியவர்களாக வளர்ந்த பின்பு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சிட்சித்து நல்ல பிள்ளைகளாய் உருவாக்குவதற்கு இதனால் அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை கொஞ்ச காலம் மட்டும் சிட்சியாமல் நம்முடைய ஆயுட்காலம் முழுவதிலும் தேவை ஏற்படும் போதெல்லாம் சிட்சிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பரிபூர்ண நிலையை அடையும் போது நமக்கு சிட்சை தேவைப்படாது. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற வரையிலும் நாம் பரிபூர்ணம் அடைவதில்லை. கர்த்தருடைய சிட்சை நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நம்முடைய ஆத்துமா அழிந்து போகக்கூடாது, அது மரித்து போகக்கூடாது என்பதில் தேவன் நம்மீது அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சுபாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாய் தேவனோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சிட்சை நமக்கு சாபம் அல்ல, ஆசீர்வாதமே. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழிகளில் நாம் நடக்க முற்படுவோம். ஆமேன்.